ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं सद्गुरुनाथ महाराज की जय। जुष्टो वाचो भूयासं जुष्टो वाचस्पतये देवी भाग्य यद्वाचो मधुमत्तस्मिन् माधा स्वाहा सरस्वती। भगवानुடைய अनुग्रहத்தினால நம்ம ஆத்துல அழகா ஒரு வேத பாராயணம், சம்பூர்ண வேத பாராயணத்துல இன்றைய தினம் அச்சித்ரம் அப்படிங்கிற பாகம் வந்தது. வேத மந்திரங்கள் காதால கேட்க கேட்க புண்ணியம், சொல்ல சொல்ல உலகத்துக்கே நன்மை. வேதத்துல இண்டிவிஜுவல் பிரார்த்தனை எங்கேயுமே இல்லை, நாம் தேடி தேடி பார்க்கிறோம் பல இடங்கள்ல. அத ரிஜுத்வம், அதை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றது மாதிரி சில மந்திரங்கள் இன்றைய தினம் வந்தது. வேத பாராயணமே உலக நன்மைக்காக தானே, அத சொல்றது மாதிரி சில மந்திரங்கள் இன்றைய பாகத்துல வந்தது. அச்சித்ர பாராயணம், அச்சித்ரம் அஸ்வமேதம் ரெண்டு சேர்ந்து பண்ணுவோம், ஏகாதசி பொதுவாக. அச்சித்ரம்ங்கிற சப்தத்துக்கு குறைவில்லாதது, அதாவது பூர்ணம். பூர்ணம் பிரம்மசனாதனம் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் சொல்றது மாதிரி பூரணம்னு பேரு அச்சித்ரம்னா. என்ன பூரணம்னா, எந்த எந்த யாகத்துல மந்திரங்கள் தேவைப்படுறதோ அதுக்கு வேண்டிய மந்திரங்கள் இந்த பாட்டுல இருக்கும், இந்த பாகத்துல இருக்கு. எங்கெங்கெல்லாம் மந்திரங்கள் விட்டு போயிடுதோ, இப்போ அத்வரியை குறித்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஏதாவது வேணா இங்க இருக்கும். யாகங்களை வேண்டிய முக்கியமான விட்டு போன மந்திரங்கள் அந்த யாகத்துல ஏதாவது இந்த மந்திரங்கள் காணுமேனா தேடி பார்த்தா இங்க வந்து பார்த்தா கிடைக்கும். எங்க வேத பாஷ்ய வித்வான் எங்க வாத்தியா சொல்வார், அச்சித்ரங்கிறது ஒரு ஸ்பேஸ் பார்ட்ஸ் கிடையாது, அதுல எல்லா மந்திரமும் கிடைக்கும் தேடி பார்த்தா அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாகம் அச்சித்ரங்கிறது. அந்த பாகம் பாராயணம் ஆச்சு. நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, உபனிஷத்து எஸ்பெஷலி என்ன சொல்றதுன்னா, யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோ இதராணி. யார் சொல்றதை கேட்கணும், யார் ஃபாலோ பண்றதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறத வச்சுங்களேன். நமக்கு தோணியதை பண்ணக்கூடாது. என்ன சொல்றது உபனிஷத்து, யான்யஸ்மாகம் சுச்சரிதானி. நம்ம குலத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு, ஒரு அனுஷ்டானம் உண்டு, அதை தான் நீ அனுஷ்டானம் பண்ணணும். உன்னுடைய அப்பா அம்மாலாம் என்ன அனுஷ்டானம் எதை ஃபாலோ பண்ணினாலோ, யார குருவா ஃபாலோ பண்ணாலோ அவரை தான் நீ ஃபாலோ பண்ணணும். எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணினாலோ அதுதான் நீ உபாசனை பண்ணணும். யார குலதெய்வமா வச்சிருந்தாலோ அவர் தான் குலதெய்வமா வச்சுக்கணும். அதை மாத்தாதே. உனக்கு வந்து தோணி இருக்குன்னு நீ ஒரு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்காது. ஒரு குலத்துக்குன்னு ஒரு அனுஷ்டானம். நம்மளுடைய பிராமண குலத்தோடைய முக்கிய தர்மம் வேதம், விசேஷ தர்மம். ஒரு கிரகங்களை போய் பார்த்தா நித்தியம் சுந்தரகாண்ட பாராயணம், ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம், விசேஷ தர்மங்கள்லாம் இருக்கும். சில குடும்பங்கள்ல பார்த்தா பஞ்சாயத்தன பூஜை, சிவ பூஜை, சாலக்கிராம பூஜைன்னு இருக்கும். அதை மாற்றக்கூடாது. நித்தியம் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். வருஷாவசம் குலதெய்வ ஆராதனம், சுமங்கலி பிரார்த்தனை வருஷாவசம் பண்றதுன்னு வச்சுட்டு இருப்பா. ஒரு வருஷம் ஆயத்தனை பண்ணிடணும் அப்படின்னு வச்சுட்டு இருப்பா. கல்யாணம் வந்தா தான் சுமங்கலி பிரார்த்தனை அவசியம் இல்லை, வருஷாவசம் அனுஷ்டானம் பண்றதுன்னு சில ஆத்துல வச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த மாதிரி உள்ள குல தர்மம் யான்யஸ்மாகம் சுச்சரிதானி. உன் புத்தி சக்திக்காக ஒரு தர்மத்தை புதுசா ஆரம்பிக்கவும் வேண்டாம், இருக்கிற தர்மத்தை விடவும் கூட. தானி த்வயோபாஸ்யானி, த்வயா உபாஸ்யானி, அதுதான் அனுஷ்டானம் பண்ணணும். நோ இதராணி. அவா சொன்னா இவா சொன்னா ஆரம்பிக்காதுப்பா. உன் ஆச்சாரியன் குரு என்ன சொன்னாலோ அதை நீ கேள். உன் அப்பா அம்மா என்ன ஃபாலோ பண்ணாலும் அதை நீ ஃபாலோ பண்ணு. அவ ஒன்றும் மண்டு கிடையாது, கண்ணுக்கு நேரம் பிரத்யட்சமா பார்த்துருக்கோம். அவெல்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருந்தா, எப்படி சுவாமியோட பேசினா. மனுஷால நம்மளாம் ஆசாமிகிட்ட பேசுவோம், அவெல்லாம் தேவதைகளோட பேசிக்கிட்டா. அப்போ என்ன ஒரு தபஸ்விகளா அவ இருந்திருக்கணும் இல்லையா? எதனால அவளுக்கு அந்த தெய்வத்தோட பேசக்கூடிய சக்தி வந்தது? அவளோட அனுஷ்டானம் தானே. அந்த அனுஷ்டானத்தை நம்ம ஃபாலோ பண்ண நம்மளும் சுவாமியோட பேசலாம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் உபனிஷத்து சொல்றது அஸ்மாகம் சுச்சரிதானி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவா, சிஷ்டாச்சாரம். தர்மசாஸ்திரம் சொல்லி பல மகரிஷிகள் பக்கம் பக்கமா புஸ்தகம் போட்டிருக்கா. கஷ்யபர் ஒன்று சொல்றார், அத்ரி ஒன்று சொல்றார், பரத்வாஜ் ஒன்று சொல்றார். ஒவ்வொரு ரிஷிகளும்
எப்போ எந்திரிக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போ நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி புஷ்பம் பறிக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா தெரியுமா? ஆரம்பிக்கும் போது சொல்றா, முடியும் போது சொல்றா, உங்க ஆத்து பெரியவாளா என்ன பண்ணினாலும் அதை நீ ஃபாலோ பண்ணுங்க. எப்படி கோபி இட்டுக்கணுமா, விபூதி இட்டுக்கணுமா, திருநாமம் இட்டுக்கணுமா, குல தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இந்த இதுல என்ன மந்திரம் வந்தது? தேவாஹ பிதரः பிதரோ தேவாஹ யோகமஸ்மி சசனயுஜே யஸ்யாஹஸ்மினத மந்தரேமி. ஹே தேவர்களே இங்க வாருங்கள். தேவாஹா அப்படின்னா அவளுக்கு என்ன அர்த்தம்னா பாலயிதாரா, காப்பாற்றும் தெய்வங்கள் அப்படின்னு பேரான் தேவர்களுக்குங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் அர்த்தம். தேவர்கள் என்றால் மனுஷர்களால் இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றுபவர்கள் என்று அர்த்தம். தேவா பிதரஹ பிதரோ தேவாஹ. இன்னொரு தேவாக வந்தது அப்படின்னா ஜோதனாத்மகாக, நல்ல காரியம் எது அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுப்பா, நல்ல காரியத்துல நம்மள தூண்டுவா, நல்ல விஷயங்கள். அப்படி உள்ள தேவர்களே வாருங்கள். யோகமஸ்மி சசனயுஜே யஸ்யாஹஸ்மினத மந்தரேமி. இப்போ நான் எங்க அப்பா பேர் சொல்லி, நான் அவரோட பையன், அப்பா பேரு குரு பேர்லாம் சொல்லக்கூடாது. நான் அவருடைய பையன் நான் சொல்லிக்கிறதுல பெருமை இல்லையா? நீங்க அப்பா பேரை சொல்லி நான் அந்த பரம்பரையை சேர்ந்தவன், நான் அவருடைய பேரன், நான் அவருடைய பையன் சொல்லிக்கிறதுல உனக்கு பெருமை இல்லப்பா. யஸ்யாஹஸ்மினத மந்தரேமி. உன்னுடைய அப்பாவுடைய அனுஷ்டானத்தை நீ விடவே கூடாது. பிது தர்மம் நலங்கையே, அதை உடைக்காத. உங்க அப்பா என்ன ஃபாலோ பண்ணினாலோ அதை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். அப்பதான் நீ அவர் பையன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவர் பையன் கிடையாதுப்பா. யஸ்யாஹஸ்மினத மந்தரேமி. அப்போ இந்த பாராயணம் என்ன சொல்றது? ஒரு வீடுன்னு இருந்தா அங்க பூஜா கிரகம்னு ஒண்ணு உண்டு இல்லையா? சக்ஷேதம் பஷ்ய விதத்தரிது. யாக பூமியை பத்தி சொல்லும்போது நல்லா பாருங்க. சக்ஷ அதை பாருங்க, இதம் பஷ்ய இந்த யாக பூமியை பாருங்க. விதத்த எவ்வளவு விஸ்தாரமா இருக்கு பாருங்க. எதுக்கு யாக பூமியை பார்க்க சொல்றதுன்னா, ஒரு நல்ல காரியம் பண்றதா யாகங்கள்லாம் பண்றதா அதுக்கு முதல்ல இடத்தை தீர்மானம் பண்ணணும். அது நல்லா விஸ்தாரமா இருக்கணும். அத்தனை தேவதைகளை ஆக்வானம் பண்ணி யாகங்களா பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கணும். ஒரு 100 பேர் தரிசனம் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல அந்த அந்த யாக பண்ணக்கூடிய இடமானது பெருசா இருக்கணும். புண்ணிய பூமியா இருக்கணும். நாகேதம் பஷ்ய ரமதி பனிஷ்டா ரிதம் வரிஷ்டம். நம்மளோட இடமா இருக்கணும். இன்னொருத்தர் இடத்துல வாங்கியிருந்தா அங்க போய் நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கணும். எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, ஒரு வீடுன்னு எடுத்துட்டா பூஜா கிரகம் தான் நமக்கு யாக பூமி அப்படின்னு நம்ம மனசுல வாங்கிக்கணும். இந்த பூஜா கிரகத்தை வச்சுதான் இந்த பிளாட்டுக்கு வேல்யூ, நம்ம ஆத்துக்கே வேல்யூ. இந்த இங்க பண்ணக்கூடிய பூஜா பலன் இந்த ஆகும் பூரா சுத்தி வரும் இல்லையா? ஒரு விளக்கேத்திட்டோம்னா தேவதைகள் வந்துருவா. மணி அடிச்சுனா ஆகமார்த்தந்து தேவனா ஓடி வருவா. கமானார்த்தந்து ரக்ஷசான். மணி சப்தம் கேட்டோடனே தேவதைகள் ராட்சசெல்லாம் ஓடி போயிடுவான்னு சொல்லி வெறும் மணி அடிச்சாலே. அப்புறம் பூஜைகள்லாம் பண்ணா கேட்க வேணாமா? கேட்கவா வேணும்? அப்போ நம்ம கிரகத்துல பண்ணக்கூடிய இந்த பூஜா கிரகமானது இந்த நம்ம கிரகம் பூரா நல்லது பண்றது இல்லையா? அந்த மாதிரி உலகத்துக்கே ஒரு பூஜா கிரகம் உண்டு என்றால் அது நம்ம பாரத தேசம். நம்ம பாரத தேசத்துல பண்ணக்கூடிய பூஜைகள், ஹோமங்கள், யாகங்கள் அத்தனை பலனும் மற்ற தேசங்கள்லாம் க்ஷேமமா இருக்குன்னு அனந்தராம தீட்சிதர் உபன்யாசத்தை சொல்ற. உலகத்துக்கே ஒரு பூஜா ஸ்தலம், ஸ்ரீ கிருஷ்ணபேமி சுவாமிகள் அதே சொல்ற. உலகத்துக்கே ஒரு பூஜா ஸ்தலம் ஒன்று உண்டு என்றால் நம்மளுடைய பாரத தேசம். நம்ம இந்த இடத்துல வேதபானம் பண்ற மாதிரி இதே டயத்துல பல இடத்துல வேதபானம் நடந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி பாரத தேசத்துல. இந்த பாரத தேசத்துல பண்ணக்கூடிய புண்ணியங்கள் அத்தனை லோகத்தையும் அத்தனை கண்ட்ரியையும் காப்பாத்துறது, ரட்சிக்கிறது. அப்போ நம்ம ஒரு வீடுன்னு இருந்தா அங்க பூஜைகள்லாம் பண்ணணும். எப்படி பண்ணணுங்கிறத சொல்றது.
சொம்ம இஷ்டக்ஸ்வம் தத்தம் ஸ்வம்பூத்வக்ஸ்வக்ஸ்ராந்தம் ஸ்வகும் ஹுதம் ஸ்வம்ம இஷ்டம். இஷ்டம் அப்படின்னா தேவதா காரியங்கள், ஓஷட் அப்படின்னு சொல்லி பண்ணுவா யாகங்கள்ல. நம்ம ஹோமங்கள் பண்ணும்போது ஸ்வாஹா சொல்றோம் இல்லையா, அங்க ஸ்வாஹா சப்தம் கிடையாது, பௌஷட்டுங்கிறது தான் அந்த ஸ்வாஹான்னு அர்த்தம். அஷட்காரம் பேர். பௌஷட்டு சொல்லி தான் தேவதைகளுக்கு ஹவித் பாகம்லாம் கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு கிரகம்னு எடுத்துட்டோம்னா அங்க இது மாதிரி தேவதா காரியங்கள் நிறைய பண்ணணும். நான் பண்ணின அந்த தேவதா பலனானது அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, வேற கண்ட்ரியில வந்து நம்ம சம்பாதிச்ச திரவியத்தை அந்த பணத்தை இங்கே செலவு பண்ண முடியாது, இந்தியன் கரன்சியா அதை மாத்திக்கணும் இல்லையா. அந்த மாதிரி மேல் உலகம்னு ஒண்ணு இருக்கு, புண்ணிய உலகம்னு ஒண்ணு இருக்கு, தேவலோகம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மலோகம்னு ஒண்ணு இருக்கு, கைலாசம் வைகுண்டம்னு இருக்குன்னா அங்கெல்லாம் நம்ம போகணும்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், பக்தி பண்ணியிருக்கணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தனத்தை அதை புண்ணியமா மாத்தின்னு இருக்கணும். அது மாதிரி நம்ம இங்க அனுஷ்டானம் பண்ணி பண்ணி அது என்ன இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது, நான் இங்க யாகங்கள்லாம் பண்ணிட்டேன்ப்பா, ஏ பரமேஸ்வரா என்னையெல்லாம் எனக்கு அங்க வேணும், எனக்கு இதெல்லாம் இந்த பலன் அங்க வேணும். சொம்ம இஷ்டம் ஸ்வம், எனக்கு நான் இங்க பண்ணிட்டுதான் எனக்கு அங்க வேணும். சொம்ம இஷ்டம் ஸ்வந்தத்தம் சொம்ம இஷ்டக் ஸ்வந்தத்தம். நான் நிறைய ஏதாவது தட்சிணையெல்லாம் கொடுத்துருப்பேன், அந்த பலனா எனக்கு அங்க வரணும் பிரார்த்திக்கிறது. சம்பூர்த்தம். பூர்த்தம் என்றால் பொதுவா சோசியல் சர்வீஸ். என்ன பேசிக்கிறா, இந்தியாவுக்கு சோசியல் சர்வீஸை வந்து சொல்லி கொடுத்தது மத்த மதம் சொல்லி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. வேதம் இன்னைக்கோ சொல்லிட்டு போயிடுது. பூர்த்த தர்மம் அப்படின்னா கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, அங்கங்க இருக்கக்கூடிய கோசாலையெல்லாம் காப்பாத்துறது, கோவில் கட்டுவது, ஏழை பாழிகளுக்கு அவ்வளவாளுக்கு நம்ம உதவி செய்வது, பரோபகாரம் பண்ணுவது, இதுதான் பூர்த்த தர்மம்னு தெய்வத்தின் மகாபெரிவா சொல்றான். வேதம் விசேஷமா சொல்றது பூர்த்தம்னா பிதிர்காரியங்கள், பிதிர்களுக்காக செய்யக்கூடிய பக்குவாதி அன்னங்கள் அவள் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பூர்த்தம்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றா. அப்போ அது மாதிரி பிதிர்காரியங்கள்லாம் பண்ணி அந்த பலன் எனக்கு வேணும். சொம்ம இஷ்டக்ஸ்வம் தத்தம் சம்பூர்த்தம் ஸ்வக்ஸ்ராந்தம். ஸ்ராந்தம் அப்படின்னா தபஸ்ன்னு அர்த்தம். ஒருத்தரும் ஏதாவது ஒரு தேவதையை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவால ரொம்ப ஐகாந்திய பக்தின்னு சொல்லுவா, பாதிவிரத்தியம் சொல்லுவா. அவ வந்து பெருமாளை பதியாகவும் தன்னை வந்து மனைவியாகவும் இருப்பா. ஒரு மனைவி இன்னொருத்தனை நினைப்பாளோ பதிவிரதையா தர்மம் அதுதானே. அது இன்னொருத்தரை நினைக்கிறது பதிவிரதா தர்மம் கிடையாது. தன் கணவனையே எப்படி நினைப்பாளோ அது போல ஸ்ரீ வைஷ்ணவாலாம் பெருமாளையே தியானம் பண்ணுவான். அந்த மாதிரி நாம் ஏதாவது ஒரு தேவதையை கெட்டியா பிடிச்சுக்கணும். சிவன்னா பிள்ளையாரோ கிருஷ்ணரோ அந்த மாதிரி அவளுடைய மூல மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு, பரமேஸ்வரனா பஞ்சாட்சரம், பெருமாள்னா அஷ்டாட்சரம், இப்படி மூலமந்திரம் நிறைய இருக்கு. இல்ல சிவாய நமகான்னு சொன்னாலே போதும். சிவாய நம என்று இருக்கோக்கு அபாயம் ஒரு நாள் இல்லைன்னு அப்பர் சிவாய நம சொல்லியிருந்தாலே போதுங்கிற. இதன் மூல மந்திரம் என்ன அங்கன்யாசம் கரன்யாசம் அவெல்லாம் வெறுமனை சிவ சிவா சொல்லிட்டு இருப்பா. ஹரின்னு சொன்னா அந்த மேல ஒரு சரியும் பாலாம், ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருந்தாலும் போதுமா, ஜிலி ஜிலின்னு போயிட்டே இருக்கலாம், எந்த லோகத்துக்கு வேணா போலாமா. அப்போ பகவான் நாமா சொல்லணும், அது பெரிய தபஸ்ன்னு சொல்லியிருக்கு. விசேஷமாக பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் ஜபங்கள்லாம் பண்றது, அதுக்கெல்லாம் ஸ்ராந்தம் சொம்ம இஷ்டக்ஸ்வம் தத்தம் ஸ்வம்பூர்த்தக்ஸ்வக்ஸ்ராந்தம் ஸ்வகும் ஹுதம். ஹுதம்னா ஹோமம். நமக்கு தெரிஞ்ச கணபதி ஹோமம், நவக்கிர ஹோமம், சுதர்சன ஹோமம் நம்ம காமியமா பண்றோம். இப்ப ருத்ர ஏகாதசியில பரமேஸ்வரனை குறிச்ச வசோத்தார அப்படின்னு பெரிய ஹோமம் பண்றோம், ருத்ர ஹோமம் பண்றோம். அந்த மாதிரி ஹோமங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஹோம பலன்கள்லாம் எனக்கு நான் வந்து எந்த உலகத்துக்கு போனாலும் என் கூடயே வந்து என்னை ரட்சிக்கணும். சரி, இதெல்லாம் நான் வந்து தஸ்யமே நிருபத்ரஷ்டா, நான் இவ்வளவு பண்றேன்னு யார் இதெல்லாம் பாக்குறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. தஸ்யமே நிருபத்ரஷ்டா, அக்னி பகவான் உபத்ரஷ்டா. உபனா சாட்சிய பக்கத்துல இருந்து பாக்குறாராம். ஹோமம் பண்ணலையே, பாராயணம் தானே பண்ணினோம், அதோ இருக்காரு சட்டி ஏற்றி இருக்கோம், தீபம் தான் அக்னி பார்த்துட்டு இருக்காரு, நல்லா கூர்ந்து கவனிக்கிறாராம்.
சாட்சித்வேன திஷ்டதி. உபத்ரஷ்டா வாயுருபஸ்ரோதா. வாயு பகவான் அவர் இல்லாத என்னன்னு ஒண்ணு உண்டா? அவர் நன்னா கேட்கிறாராம். எப்படி மந்திரம்லாம் சரியா சொல்றாளா அப்படி நன்னா கேட்கிறாரு. சுஸ்வரமா சொல்றாளே. பஞ்சாட்சரம் உள்ளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள தியானம் பண்ணினாலும் உள்ள அந்த மந்திரத்தை வாக்கினாலும் ஒருத்தர் சொல்றோங்கிறது இல்லையா? அப்போ அவர் கேட்கிற, மனசுக்குள்ள நினைச்சாலும் கேட்கிற, வாக்கினால சொன்னாலும் கேட்கிற. யாரு? வாயு பகவான். வாயுபத்ரஷ்டா ஆதித்யோ நிக்யாதா. ஆதித்யன் சொல்லக்கூடிய சூரியன் இது எல்லாத்தையும் ரசிக்கிற. நேர நம்மளுடைய மகிமை. ஒருத்தர் இருக்காரு அங்க ஒரு விஸ்தாரமா பூஜை பண்ற, அப்படி வேதபானம் நடத்துறாவா அப்படின்னு அங்கவே சொல்வாராம். விருத்தாந்தம் தத்ர வததி. நம்மளுடைய மகிமைய அங்கவே சொல்வாராம். பஞ்சபூதங்களும் சாட்சி நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு. அவ நம்ம கூடவே இருப்பா. அதனால்தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் இன்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டோம். இப்ப என்ன சொல்றா, நம்ம ஏதாவது ஒரு அபசப்தங்களோ யாரையோ திட்டுறதோ பண்ணிட்டு ஒரு ஜலத்தை வச்சு பேசிட்டோம்னா அந்த ஜலத்தை குடிச்சாலே நமக்கு அத்தனை ஏதோ நமக்கு பாதிக்கிறதுங்கிறான். இந்த ஜலத்தெல்லாம் வச்சுன்னு பேசாதப்பா, அதுக்கு அத்தனை இறங்கின்றது. பஞ்சபூதங்களை அத்தனையும் அது பாதிக்கிறது. நம்மள பேச்சே பாதிக்கிறதுனா வேத மந்திரங்களை பத்தி சொல்லவா வேணும்? அப்போ பஞ்சபூதங்கள். அதனால்தான் இப்போ வந்து துர்வாச மகரிஷி எப்பேற்பட்ட தபஸ்வி. நம்ம துர்வாசன்னா கோபிட்டன்னு அவ்வளவுதான் தெரியுமே தவிர்த்து, ஆனா அவரை மாதிரி தபஸ் பண்ற எவனா முடியாது. அவர் என்ன தோணிட்டு கடைசியில அவ வந்து பஞ்சபாண்டவ அக்ஷய பாத்திரம் இருக்கு, அதை கவுத்த பிறகு நம்ம சாப்பிட போறேன்னு சொல்லணும்னு சொல்லிது. போய் சொன்னா நாங்கள் மாத்தியானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி மாத்தியானம் வந்துடும், 12 மணிக்கு மேல வந்து சாப்பிட வரேன்னு சொன்னா என்ன பண்றது தெரியல. கை கால் ஓடல திரௌபதிக்கு. கிருஷ்ணான்னா வந்த ஒரு பதுக்கை எடுத்து சாப்பிட்டார். அங்க வந்து ஐயோ ரெடி பண்ணிருப்பான்னு கவலை பண்ணி இங்க ஸ்நானம் பண்ணிட்டு வயதுலாம் ஏகோ விஷ்ணு மகத்பூதம்னு ஊருக்கு எல்லாருக்கும் பூதத்துக்கெல்லாம் பூதம் அவர் இல்லையா? எல்லாருக்கும் அந்தரியாமே அவர் தானே உள்ளுக்குள்ள இருந்து வைஸ்வாகம் வைஸ்வானரோ பூத்வா. எல்லாருக்கும் வந்து உள்ள ஜாடராக்னியா இருந்து அவர் தானே எல்லாத்தையும் ஜரிமானம் பண்ற. அப்படி இருக்கக்கூடிய பகவான் சாப்பிட்டவன்னையே அத்தனை அவர் கூட 10,000 மகர்ஷிகளோட வந்து தனியாலாம் போல. அவர் இன்னும் அவரை மட்டும் போல அத்தனை பேருக்கு வயிறு ரொம்ப போயிடுது. ஃபுல்லா சாப்பிட்டமே ஆயிடுது. அப்போ அவ இப்படியே போன சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு போன இப்படியே போன என்னப்பா சாப்பிடலையும் எல்லாம் கோச்சு போறோம்னு சொல்லிட்டு சொல்லிக்காம கிளம்பிட்டான். அப்புறமா சாயங்காலம் நம்ம ஏன் இந்த முட்டாள்தனம் பண்ணினோம், நம்ம பார்த்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவன் தானேன்னா முத நாள் துரியோதனநாத்துக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா. எங்க அதுக்குன்னா சாப்பிட வாங்கலாம் தான். இன்னைக்கு வேற என்ன தெரியுது, சாப்பிடணும். ஆனா சில பேர் இடத்துல சாப்பிடவே கூடாது. பராண நியமம்னு பெரியவாலாம் இருந்தா காரணம் என்ன? அந்த எண்ணமானது நம்மள தாக்குறது. அவள்கிட்ட உள்ள துர்குணமானது நமக்கு ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு இவருக்கு அந்த எண்ணம் வந்துடுது. யாராவது சாதுக்களை பரீட்சை பண்ணுவாளா? சாதுக்கள் கூட பகவான் இருக்கான்னு காமிச்சது அந்த சரித்திரம். அதோட இதை தெரிஞ்சுக்கணும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இந்த மாதிரி துர்குணங்கள் வரும். பெரியவாலாம் பராண நியமம் இருந்த காரணம் என்ன? எண்ணங்கள் மாறிடும், நம்மளோட மைண்ட் மாறிடும். அப்போ பஞ்சபூதங்கள் சாட்சி. அது நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. தஸ்ய மேக்னிருபத்ரஷ்டா வாயுருபஸ்ரோதா ஆதித்யோ நுக்யாதா தியௌ பிதா பிருத்திவி மா. அப்பாவா இருந்து நம்மளை தியௌன்னு சொல்லக்கூடிய ஆகாசம் அது அப்பாவா. பிருத்திவி மாதா இந்த பூமி தான் நமக்கு அம்மா, பூமி தாய் சொல்றோம் இல்லையா? பேர்பட்ட எல்லாரும் நமக்கு பந்துக்கள். பிரஜாபதி பந்து யஜேவாஸ்மி சசனயஜே. இது மாதிரி பஞ்சபூதங்கள் தேவதைகள்லாம் பந்துக்களாக வச்சுண்டு நான் இனிமேல் நல்ல காரியம்லாம் அனுஷ்டானம் பண்றேன், எனக்கு நல்லது ஏற்படும், என் சேர்ந்தவர்கள் நன்னா இருக்கணும், நான் அனுஷ்டானம் பண்ணின தபஸானது எனக்கு அங்க வந்து பேசணும் அப்படின்னு நம்ம நல்ல காரியம் பண்ணலாம். மார்க்கு சுவாமி தானே போடுற, நமக்கெல்லாம் மார்க்கு கிடைக்குமானே தெரியலையே. அப்போ அந்த மார்க்கு போடக்கூடிய அந்த பரமேஸ்வரன் நமக்கு 100 மார்க்கு இல்லையா? நமசியாய வாழ்கன்னு சொல்ற நமசியா வாழ்க சொன்னாலும் அவர் கருணாமூர்த்தி. 1 மார்க் போட்டு பாஸ் மார்க் போட்டு நம்ம எல்லாம் உள்ள சேர்த்துடுவார் கைலாசத்துல. அது மாதிரி பகவான் பிரார்த்திக்கக்கூடிய மகா மந்திரம் இன்றைய தினம் வந்தது. எஸ்பெஷலி நம்ம எங்க வைதிக காரியம் நடந்தாலும்
வேதபாரணமோ வைதிகமோ எல்லாம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய பிராமண குலத்துல கடைசியா ஒரு மந்திரம் சொல்லுவோம். என்ன மந்திரம் அது? விமிமே த்வாபயஸ்வதி தேவானாம் தேனுகோ சுதுகம் மனபஸ்புரந்தி இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனஹ. அதுல இந்திரனை பிரார்த்திக்கிறது, சோமனை பிரார்த்திக்கிறது, எல்லாரும் எங்களை க்ஷேமமா வச்சுக்கணும் பிரார்த்திக்கிறது. அங்க ஒரு பதம் ஒண்ணு இருக்கு, க்ஷேமோ அஸ்து நஹா. எங்கள் அனைவருக்கும், நம் அனைவருக்கும், எங்கள் சொல்ல நஹானா அஸ்மாகம், நாம் அனைவருக்கும் எப்பவும் நன்மை ஏற்பட வேண்டும், எல்லாரும் நன்னா இருக்கணும். இங்க நஹானா என்ன அர்த்தம்? நாம நீங்கன்னு நான் பார்க்க கூடாது, நாம நம்ம அனைவரும், நம்ங்கிற சப்தத்துல எல்லாரையும் சேர்த்துக்கணும். நகாங்கிற இடத்துல வேண்டியவா வேண்டாதவா இல்ல. இந்த வேத மந்திரங்கள் நகான்னு சொன்னதுனால இதை வேதத்தை நிந்திக்கிறவனும் நன்னா இருக்கணும், வேதத்தை வாழ்த்துறவனும் நன்னா இருக்கணும், இல்ல எல்லாரும் நன்னா இருக்கணும் தான் பிரார்த்திக்கிறது. இது மாதிரி ஒரு பிராட் மைண்டு, இது மாதிரி ஒரு மந்திரங்கள்லாம் வேதத்துல மட்டும்தான் பார்க்கணும். வேப்பட்ட மகா மந்திரம் இன்றைய தினம் வந்தது. அடிக்கடி இது மாதிரி வேத பாராயணங்கள் ஆங்காங்கே நடந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் க்ஷேமத்தடையணும் பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை இதோட உபசம்ஹாரம் பண்றோம். பார்வதி